லீட்ஸ் ஒரு 5 நிமிஷம் காலதாமதமாகி போச்சு. அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைய நடிச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வணக்கம் நண்பர்களே, இது கார்ப்பரேட் கூலியின் வாழ்க்கை பக்கம் 25. இன்னைக்கு சாயங்காலமா ஒரு வேலை இருந்ததுனால காலையிலேயே வண்டியில் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அண்ணனுக்கு கோல்டு கொஞ்சம் அதிகமானதுனால தான் நடுவில் சரியா வீடியோ போட முடியல. அதனால ஒரு பிஸ்கெட்டையும் ஒரு பாலையும் வாங்கிட்டு இந்த பையனை வாடா சாப்பிட்டு உள்ள போலான்னு சொன்னா இவன் கடலை போட்டுட்டு இருக்கான், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெண்டார் மிஷின்ல நான் போகும்போது இந்த 20 ரூபா பிஸ்கெட் இருந்தது. தொட்டு சாப்பிட்ற கேப்ல நம்ம கேட்க புதுசா அனிருத்தோட பிஜிஎம் ரிலீஸ் ஆச்சுன்னு காட்டிட்டு இருந்தான். ஒரு 12:30 மணி வாக்கில் செகண்ட் ஃப்ளோர் கேப்டேரியா காலியாக இருக்குன்னு போய் பார்த்தா அங்கேயும் ஃபுட் கோர்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா. அண்ட் அதான் அவங்களோட நாள் ஒன்று. நம்மளும் பிரியாணியோட போனியும் கூட அதை முடிச்சுட்டு அப்படியே போய் உட்காரக்கூடாது இல்லையா. அதனால வழக்கம் போல ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக்கிங் போட்டாச்சு. ஒரு 3:30 மணி வாக்கில் கவியஸ் பர்த்டே முன்னிட்டு அக்காக்கு ட்ரீட் வேணும்னு என்னையும் கையோட சேர்த்து கூட கூட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கும் ஒரு பைட் கொடுத்தாங்க. கொடுக்குறப்பே சொன்னேன், தயவு பண்ணி கொடுக்காதீங்க, நான் பெரிய பைட்டா தான் வைப்பேன்ட்டு. சாப்பிட சொல்லிட்டு ஒரு புள்ளைய சாப்பிட்ட அப்புறம் இப்படி பார்த்தா மைண்ட் வைஸ் என்னவா இருக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஒரு 5:50 லாக் அவுட் வச்சுட்டு கவியரசு பையனுக்கு ஊருக்கு போறானா திருவிழா முன்னிட்டு. அதனால அவனை முடிஞ்ச அளவுக்கு தூரமா ராமச்சந்திரா வரைக்கும் விட்டுட்டு வரும்போதே நம்ம மேட் கிட்ட சரியான ஸ்டக்கு. ஆனா வண்டியில போனதுக்கான காரணம் கவியரசு பையனை விட்டதுக்கு இல்ல, நம்ம இன்னைக்கு கருப்பு படத்துக்கு போனதுக்காக தான். மர ஒரு 2 வருஷம் கழிச்சு மனுஷனோட படம் வேற தேட்டர்ல வந்துச்சா, பா எப்படி விடுவானே. முடிச்சுட்டு வர வழியெல்லாம் சும்மா சாக்ஷின்னு கத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்குமான்னு பார்த்தா மாட்டவே இல்லை. இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டு நிக்கிறான் இந்த பார்த்தா பையனை சாப்பிட்டு போடான்னு சொன்னா கேட்கவே இல்லை, சாப்பிடாம ஓடி போயிட்டான். ஆனா அவனை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே நாங்க ஒரு நல்ல ஹோட்டலா பிடிச்சி சாப்பிட உட்காந்துட்டோம். சிக்கன் ரைஸ் ஸ்பைசியா ஒன்னு சொல்லிட்டு நாங்க 1/2 போட்டுக்கிட்டோம். அப்புறம் இந்த மட்டன் சால்னாவை டேஸ்ட் பண்ணணுன்றதுக்காகவே ஆளுக்கு 2 பரோட்டா அண்ட் ஃபைனலா மட்டனுக்கு ஒரு சைடிஷோட சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு தான் நான் முதல் வாட்டி அங்க போய் சாப்பிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அங்க மட்டனா மாறிடுச்சு போ. ஆனா அப்புறம் தான் எனக்கு ப்ரொசீஜரே சொன்னானுங்க. ஒரு பரோட்டா பீஸ் கூட ஒரு மட்டன் பீஸ், அதை சுத்தி அந்த மட்டன் கிரேவியோட ஒரு பைட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலா பசங்க ஒரு ஆபாயில் போட்டாடுங்க. நான் மட்டனோட டேஸ்ட் போயிட கூடாதுன்றதுக்காகவே அதை சாப்பிடல. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 12:30 மணி வாக்கில் பையன் வீட்டுக்கு அட்டியை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நண்பர்களே. சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் பாய் கைஸ். பார்த்துக்கோங்க, கவி அக்காவுக்கு ட்ரீட் வச்சிருக்கான். ஆனால் அவங்க யாருக்கும் வைக்கல. நல்லா இருக்கா? பேமெண்ட் பண்ணியாச்சு. அவனே ப்ரூஃப் காட்டுறான். பசங்களா அவனை விடாதீங்க.